அதாங்க ஆச்சரியம். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலீங்கன்னா, 2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள நம்ம எந்த தேவா ஜீவா 2 அற்புதமான பசங்க. சின்ன வயசுலேயே ரீல் எல்லாம் போட்டு நல்லா பண்றாங்க. அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியா சொல்றாரு, தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறாரு. நீங்க அரசு பள்ளியில கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமா கொடுத்தீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்றாங்க. வரவேற்கிறேன். அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேன். ஆந்திரால 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்றதை பத்தி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனா முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பு இல்லை. அந்த குழந்தைங்களை, தம்பி நீ ரீல் போடாதே போன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாத பணம் என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது.